நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த சகோதரி சொல்லி இருக்கிறார், இல்ல நான் வெறும் மருத்துவ மாணவிதான், என் தகப்பனார் தான் மருத்துவர், ஆகையால் என் தகப்பனார் வந்து மருத்துவத்தை பார்ப்பார் என்று சொன்னது நிமித்தமாய் அந்த சகோதரன், அல்ல, ஒரு ஆண் என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்ப்பதை என்னால் ஏற்க முடியாது என்று சென்று விட்டார். அதோடு கூட மாத்திரமல்லாமல் அதே போல அந்த இரவில 3 நபர்கள் வந்து கேட்டு கடைசியாக ஒரு ஆண் மருத்துவராய் வருவது விரும்பாமல் கடந்து சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலையில அந்த மனைவி, அந்த சகோதரி தன் வாசலில் நின்று பார்க்கும் பொழுது மரண ஊழம் கேட்கிறது, ஒரு மரண ஊர்வலம் நடக்கிறது. நான் ஒரு 3 பெண்மணிகள் இறந்துவிட்டு தொடர்ந்து அந்த இரவில இறந்தது நிமித்தமாக அந்த ஊர்வலம் நடைபெறுகிறது. அந்த மரண ஊர்வலத்தை பார்த்து அந்த சகோதரி கேட்டிருக்கிறாள், இந்த மரண ஊர்வலம் 3 பேர் இறந்திருக்கிறார்களே, யார் என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த இரவிலே பிரசவ வேதனைப்பட்ட அந்த 3 சகோதரிகளும் மரித்ததாக கேள்விப்படுகிறார்கள். அதனால அந்த சகோதரி மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஏன் இந்த மனிதர்கள் இப்படியா இருக்கிறார்கள்? ஒரு ஆண் மருத்துவம் பார்த்தால் என்ன தவறு? என்னுடைய அமெரிக்க தேசத்திலே இப்படியாக இல்லையே, மருத்துவம் பார்ப்பது யாருக்கு வேண்டுமானாலும் மருத்துவம் பார்க்கலாமே என்று சொல்லி அங்கலாய்த்து அந்த மரித்த அந்த பெண்களை நினைத்து அவர் தனி அறையிலே சென்று ஜெபிக்கும் பொழுது இயேசு அவரோடு கூட பேசினார். நான் உன் மீது அன்பு செலுத்தி, உன் தகப்பன் மீது அன்பு செலுத்தி இந்த இடத்துல வந்து ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறேன். நீ என் மீது அன்பு செலுத்துவது உண்மையானால் இந்த இடத்துல நீ ஊழியம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல படித்து முடித்து நீ அதே மருத்துவராய் இந்த பகுதியிலே வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசுவானவர் பேசுகிற நிமித்தமாய் அந்த இயேசுவின் அன்பு அந்த சகோதரியை உந்தி தள்ளினது நிமித்தமாய் அந்த சகோதரி மீண்டுமாய் அந்த அவருடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு வேலூருக்கு மீண்டுமாய் வந்து அந்த மருத்துவ வேலையை பணியை துவக்கினார். அந்த துவக்கின அந்த பணிதான் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் செவிலியர் கல்லூரியாய் நிற்கிறது, மருத்துவ கல்லூரியாய் நிற்கிறது, பெரிய ஒரு மருத்துவமனையாய் இன்றைக்கு வேலூர் அந்த சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கு கம்பீரமாய் நிற்கிறது. காரணம் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அந்த சகோதரிக்குள்ள உந்தி தள்ளின நிமித்தமாய், அந்த சகோதரியோட பேசினது நிமித்தமாய் அந்த சகோதரி தன்னை அர்ப்பணித்து அந்த மருத்துவமனை கட்டும்படியாக கடைசி வரை திருமணமே செய்யாமல் அந்த சகோதரி மரித்ததாக நாம பார்க்க முடிகிறது. ஆகையாலே அந்த அன்பு, அந்த இயேசுவின் அன்பு நாங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் அது ஒரு சகோதரருக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. நிச்சயமாக கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், ஒருவேளை மனிதர்களுடைய அன்பை நம்பி இவர் எனக்கு போதும், இந்த அன்பு எனக்கு போதும் சொல்லி அந்த அன்பை நம்பி ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை தற்கொலைக்கு நேராயுடன் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த அன்பை நம்பி நான் ஏமாந்துட்டேனே, இந்த நபரை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேனே என்று சொல்லி நீங்கள் தற்கொலைக்கு நேராயுடன் நின்று கொண்டிருக்கலாம்.